ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்டடி பிளாக் பார்க்கலாம். நான் இதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன்னா லாங் வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து சில பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து என்ன பண்ணலான்னா இது வந்துட்டு கொஞ்சம் பிடிக்காம கூட இருக்கலாம். அவங்க வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நான் எப்போவுமே காலையில் 5 AM to 7 AM தான் படிப்பேன். ஏன்னா நான் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. நான் ஏன் இந்த ஸ்டடி டைம் வந்து இது வந்து என்னோடய ஃபேவரட் ஸ்டடி டைம் தான். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து காலேஜுக்கு போகணும். அதனால் நான் எப்போவுமே இந்த ஸ்டடி டைம் தான் நான் படிப்பேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோடய ஸ்டடி நேற்று நைட் வந்து படித்தது அது அப்படியே தான் இருக்கும். அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டே நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக ஃபஸ்ட் ரீட் பண்ணுவேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏன் ஃபஸ்ட் ரீட் பண்ணுறேன்னா, இப்போ வந்து ஒரு லெசனை படிக்கிறோம், அந்த லெசனில் அந்த கொஸ்டின் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் நமக்கு என்ன தோணும், அப்போ இந்த லெசன் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் என்ன தோணுன்னா, அப்போ இந்த லெசன் இப்படி கேள்வி கேட்குறாங்க, நம்ம இப்படி படிக்கலாம், இல்லாட்டினா நம்ம எக்ஸாமுக்கு எந்த டைம் எப்படி எந்த மூலமாக படிக்கலாம்னு சொல்லிட்டு நமக்கே தோணும். ஸோ அதனால் நம்ம அப்படி படிக்கலாம். அதனால் எப்போவுமே நான் ஃபஸ்ட்டு வந்து நினச்சிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ரீட் பண்ணுவேன். நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜெராக்ஸ் பண்ண மாட்டேங்க. ஜெராக்ஸ் பண்ணனா என்னோடய ஃபைலில் தான் எப்போவும் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் எப்போவுமே எழுதுறது மூலமாக எனக்கு ஒரு புரியுமா. செகண்ட் வந்துட்டு நான் ரீட் பண்ணும்போதும் எனக்கு புரியும். அதனால் நான் எப்போவுமே எழுதி வச்சு தான் நான் படிப்பேன். செகண்ட் வந்து நினச்சதுன்னா குரூப் 1 மெட்டீரியலில் வந்துட்டு திருக்குறள் வந்து இருந்தது. அதை தான் நான் எழுதி வச்சுருக்கேன். அதுவும் நான் ரீட் பண்ணுவேன். அது 3 ஹெட்டிங் இருந்துச்சு. அதுலேருந்து அதை நான் ரீட் பண்ணேன். அதுவுமே எழுத வச்சு ரீட் பண்ணுவேன். அதுதான் என்னோடய ஸ்டடி டைம். காலையில் எந்திரிக்கணுன்னா நம்ம வந்து நைட்டு வந்து சீக்கிரமாக தூங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் எழுந்திரிச்சோடனே காலையில் எந்திரிக்க முடியும். நம்ம வந்து லேட்டாக படுத்துனா காலையில் எந்திரிக்க முடியாது. அதனால் சில பேருக்கு வந்து நைட்டு தான் படிக்க தோணும், சில பேருக்கு வந்து மார்னிங் படிப்பாங்க, சில பேர் ஈவினிங் படிப்பாங்க. எப்படினாலும் இருக்கும். அது சிலவங்களுடைய டைம் வந்துட்டு அவங்களுடைய ஒர்க் தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய ஸ்டடி டைம் எப்போவுமே இப்படி தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு காலேஜுக்கு போகணும். அதனால் எப்போவுமே என்னோடய ஸ்டடி டைம் இதுதான். நான் எப்போவுமே இது தான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த டைம் தான் யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் நினச்சேன்னா ஹிந்தி தேசத்து எடிஷன் சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது 12th. இந்த லெசனில் மட்டும் 1 வேர்டு படித்தேன். ஸோ 1 வேர்டு வந்து எனக்கு வந்து ரொம்ப எப்படி தோணுச்சுன்னா, அந்த 1 வேர்டு வந்துட்டு ரொம்ப முக்கியமாக எனக்கு தோணுச்சு. நான் ஆல்ரெடி இந்த லெசன் வந்து ரீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து இப்போ வந்துட்டு அந்த 1 வேர்டை ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 வேர்டு எடுத்தேன். அந்த 1 வேர்டை தான் நான் ரீட் பண்ணேன். 1 வேர்டை ரீட் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, நோட்ஸ் எடுத்ததை வந்து நான் தான் ரீட் பண்ணேன். அந்த லெசனுக்கு எல்லா லெசனுக்குமே நான் நோட்ஸ் எடுக்க மாட்டேன். எந்த லெசன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கோ அந்த லெசனுக்கு மட்டும்தான் நான் எடுப்பேன். ஏன்னா வந்துட்டு அது வந்துட்டு ரீட் பண்ண போர் அடித்த மாதிரி இருக்கும். அதனால கஷ்டமான லெசனுக்கு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் நோட்ஸு. மற்ற லெசனுக்குலாம் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா நோட்ஸ் எடுக்க மாட்டேன். அதை வந்து மறுபடியும் ரீட் பண்ணும்போது அதில் ஏதாட்டும் நம்ம கிட்ட பாயிண்ட்ஸ் கூட மறுபடியும் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அப்போ அந்த பாயிண்ட்ஸ் வந்து நினச்சிப்பேன், எடுத்துப்பேன். அதனால் வந்து எல்லா இதுக்கும் நோட்ஸ் எடுக்க மாட்டேன். நோட்ஸ் எடுத்தால் தான் மறுபடியும் ரிவிஷன் பண்ணணும். நோட்ஸ் எடுத்து நான் அப்படியே வைக்கக்கூடாது. ரிவிஷன் பண்ணுவேன். அதுக்கப்புறமாட்டி சரி பாய். இவ்வளோ தான் என்னுடைய ஸ்டடி லாக். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சவங்க வந்துட்டு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமாட்டினா பிடிக்காதவங்க வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணலாம். ஸோ அதுக்காக வந்துட்டு பேட் கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான். ஓகேவா? பாய்.